ஹாய், இது நம்ம NVC சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அழகான டெடிபியர் கேக் தான் பார்க்க போகிறோம். என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக். ஸோ அதுக்கே அங்கங்கே கட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கேயே ஒப்பிப்பி வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம ஃபைனலைசிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ நமக்கு நீட் ஐசிங் வராதா. ஸோ அதனால தான் அங்கங்கே உப்பி இருக்கிறத கட் பண்ணி பட்டுட்டிங்க நீங்கள் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் வெயிட்டுக்கு கம்மியாகுமா நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிட்டு கம்மியாகும். பட் நான் எப்போவுமே 1 kg ஜாஸ்தியாகவே செய்வேனா. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேக்கை வந்து ஐசிங் பண்ணணும் இல்லையா. ஸோ லைட்டாக வந்து ஒரு ப்ரௌன் டச் மாதிரி ஒரு கலர் கொடுத்து நீட்டாக வந்து ஐசிங் பண்ணி வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக 2 ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்கள தான் நான் உட்காந்து மாங்குன்னு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 2 பேரையும் வந்து ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சு அதுங்களுக்கு வந்து ஃப்ராக் எல்லாம் செட் பண்ணி கை காலெல்லாம் அதாவது இடத்துல வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்பாடா ஃபைனல் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உட்கார்றேன். கரண்ட் போச்சு. அவ்வளோதான், நம்மளாம் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணுறது. என்ன டெலிவரிக்கு வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் அவங்க வரேன்னு சொன்னாங்க. ஸோ அவசரமாக வந்து கிடைக்கிற வெளிச்சத்தை தேடி ஓடி அங்கே உட்காந்து எல்லாத்தையும் செட் பண்ணி அப்புறம் இந்த ஃப்ராக்கை போட்ட பாப்பாவையும் அதில் தூக்கி உட்கார வச்சு ஒரு வழியாக வந்து கேக்கோட ஃபைனல் லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பட் ஒரே ஒரு ஃபீலிங் என்னென்னா அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போச்சே அப்படிங்கிறது மட்டும்தான். பட் ஓகே பரவாயில்ல. இந்த கேக் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பை.